வணக்கங்க. தவேகா ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான் ஆகுது. ஆனா, அந்த கட்சி ஆட்சி பிடிச்சதிலிருந்து, அவங்க கட்சியில பேசுற எல்லா அந்த ஒளிபரப்பும் பார்த்தீங்கன்னா, பொய்யாவே இருக்கு. எதுவும் உண்மைக்கு மாறாத அவங்க பொய் பரப்பி தான் கருத்து பதிவிடுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த கண்காணிப்பு கருவிலாம், அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பொருத்தி அவங்க வந்து உடனே சரி செஞ்சதும், இல்ல அத மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுமா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைக்கு மாறான கருத்து. அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே அது திமுக அரசால அந்த கண்காணிப்பு கருவிலாம் பொருத்தப்பட்டு நடைமுறையில இருந்தத, அவ்ளோ தைரியமா அந்த கட்சியை சார்ந்தவங்க, தாவேகா கட்சியை சார்ந்தவங்க, இவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே இதெல்லாம் செஞ்ச மாரி அவங்க வந்து பரப்புறாங்க. இந்த நரேட்டிவ்ன்றது எத காட்டுதுன்னா, மக்கள் வந்து உண்மையே அறியக்கூடாதுன்ற மாரி அவங்க விரும்பி, தொடர்ந்து இப்பேற்பட்ட தவறான தகவல வந்து பரப்புறதிலே குறியா இருக்காங்க. இது தவறான முன்னுதாரணம் மட்டும் இல்ல. உண்மையே இல்ல. எதுவுமே உண்மை கிடையாது. அதே மாரி நெறைய வந்து அவங்க கட்சி சார்ந்தவங்க மேல வந்து புகார்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் பண மோசடி வந்து ஒவ்வொரு தொகுதியிலயும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அதிகார பலத்தினால வந்து நெறைய அவங்க செஞ்சிருக்காங்க. தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு காசு கேட்கறது, இல்ல நான் உங்களுக்கு வந்து கைமாறா கட்சி சார்ந்து, பொறுப்பு அரசியல் சார்ந்து உங்களுக்கு எதனா நான் வாங்கி குடுப்பேன்றது வந்து, அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி சீட்டு வாங்கி குடுப்பேன்றது, இந்த மாரி அநேக முறைகேடுல்ல தாவேகா கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து அந்த கட்சியில இருக்கிற தலைமைக்கு தெரிதோ இல்லையோ, ஏன் அந்த தொகுதி சார்ந்து இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு தெரியாதா? இந்த மாரியான தவறான ஆட்கள கொண்டு வந்து, அவர் வேட்பாளரா அவங்களுக்கு குடுத்து, இல்ல பொறுப்புல வச்சு, அது கட்சிக்கு அவமானம் கிடையாதா? இது மாரி ஒரு கட்சி எப்படி வந்து நல்ல ஆட்சியும், நல்ல அந்த தொகுதிக்கு நல்ல ஒரு சேவை சார்ந்த அரசியலும் எப்படி பண்ண முடியும்? இப்ப இதெல்லாம் நம்ம உற்று நோக்கும்போது தான் தெரியுது. எந்த விதமான கொள்கையும் இல்லாம, அவசரமா வந்து ஆட்கள வந்து போட்டு, குடுத்து, அவங்களுக்கு வந்து சீட்டு குடுத்து, அவங்க வந்து நம்ம இப்ப கூட பார்த்தோம். நம்ம துணை சபாநாயகர் வந்து ஒரு மதுபான கடையில உட்காந்து அவரு மதுபானம் குடிக்கிறத வந்து எல்லாம் போடுறாங்க. ஆனா, அவருக்கு தான் இவங்க வந்து துணை சபாநாயகர் என்ற ஒரு பொறுப்ப குடுக்குறாங்க. என்ன ஒரு அணுகுமுறைன்னு ஒண்ணும் புரியல. ஏன்னா, அவருக்கே வந்து அது தெரியாது. இவரு யாருன்னே தெரியாது. அந்த மாரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் வேட்பாளரா குடுத்து வெற்றியும் பெற்றாங்க. வெற்றி பெற்றவங்களும் இவங்க பொறுப்பும் தராங்க. ஏன் இதெல்லாம் வந்து பரப்ப மாட்றாங்க அவங்க? ஏன் வந்து தாவேகாவினர் வந்து இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க? அது ஒண்ணும் நம்மளுக்கு புரியல. இந்த காலமானது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பரப்பப்படுகிற பொய் செய்திய வச்சு தான் இந்த ஆட்சியே கட்டப்படுது. நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னா, இவர் வந்த இந்த 5 நாள்லயே வந்து சிறப்பாயிட்டா மாரி ஒரு கட்டமைப்ப மக்கள் மன்றத்துல கொண்டு போறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, "அண்ணே நீங்க சிலிண்டர் குடுக்கலனாலும் பரவால்ல. அண்ணே நீங்க வந்து ரூ. 2500 மாசம் குடுக்கலனாலும் பரவால்ல. நல்ல ஆட்சி குடுத்தா போதும்." இதெல்லாம் என்னம்மா இது எப்படி இத வந்து இத எப்படி பரப்புறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இத நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டு, மக்களுக்கு வாக்குறுதி குடுத்த இந்த ஆ தேர்தல் அவங்க குடுத்த வாக்குறுதியில வருது இல்லையா? அவங்களே எப்படி இது மாரி வந்து பரப்புறாங்கன்னு ஒண்ணும் புரியல. இல்ல இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல. ஆமா. இந்த ஒருத்தவங்க சொல்றது வந்து தமிழக மக்களுடைய மக்கள்லாம் சொல்ற மாதிரி அர்த்தமா? அது எப்படி அதுதான் சொல்றேனே. அண்ணே இல்ல. அப்படி எடுத்துக்கூடாது அத. ஆ. இத இவங்க பணம் குடுத்து, ரூட் மாஃபியான்னு ஒரு நிறுவனத்த வச்சு, வார் ரூம் சொல்லுவாங்க, ஐடி விங் சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு அவங்க வைக்கிறாங்க பேரு. அவங்க இதுக்குன்னே காசு குடுத்து ஆள வச்சு ஒரு இடத்துல பரப்புறதே வேலையா வச்சிருக்கான். இதுல தான் கட்சி நடத்துறான். இது நேர்மையா நீ சேவை செஞ்சாலுமே, அத பரப்புனாலுமே நீ நல்லா வரலாம். மக்கள் அந்த வாய்ப்ப குடுத்துட்டாங்க. நீங்க வந்துட்டீங்க. இனிமேலும் ஏன் பொய், பித்தலாட்டம் இந்த மாரியான ஒரு ஒரு கேவலமான அரசியலு எதுக்கு பண்ணணும்? நீ உண்மையா செஞ்சுட்டு போ. வரவேற்க போறோம். இல்ல காலம் இருக்கு. இதுக்குள்ளயே தான் இந்த மாரியான பித்தலாட்டம் ஏன் பண்றீங்க? அதுவும் தொடர்ந்து நம்ம கட்சிய வந்து அவங்க பொய் பேசுறதே வேலையா வச்சிருக்காங்க. அண்ணன் எது பேசினாலும் அத வந்து தவறா சித்தரிக்கிறது. நாங்க இப்போ திமுக தானே உங்களுக்கு வந்து டார்கெட் தீய சக்தியா இருந்தது. இப்ப எங்க கிட்ட எதுக்கு வரீங்க? ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? அப்புறம் ஏன் நீங்க நம்மளையே ஏன் எதுக்கு பேசுறீங்க? அப்போ உற்று நோக்கும்போது உண்மையான எதிர்க்கட்சியே நாங்க தான். நீங்க சொல்றத பார்த்தோம்னா. திமுகலாம் கிடையாது. அவங்கள கேட்டோம். கேட்கும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சீமான் பாருங்க, இப்ப இப்படி பேசுனாரு, இப்ப இப்படி பேசுறாரு. அப்போ ஒரு பேச்சு பேசுறாரு, இப்போ ஒரு பேச்சு பேசுறாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு சொன்னாங்க. அதுக்கு நம்ம எதனா ஒரு ஆதாரம் கேட்டோம்னா, பேசுனாரு, மாத்தி மாத்தி பேசுனாரு. அத தான் சொல்றீங்களே தவிர, ஆதாரம் நீங்க கடைசி வரைக்கும் குடுக்கவே இல்ல. ஆனா, இதே தாவேக்கா அவனுடைய முதலமைச்சர் அவரு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறி தேர்தலின் போது, அவரு வந்து வாக்குறுதியா குடுத்தது என்ன இருக்கு? இப்ப என்ன பேசுறாரு? நம்ம இப்போ 2த்தையும் ஒப்பிட்டே போடுறோம். அந்த மாரி அவங்க போடுனா போடுறதில்ல. இப்ப யார் மாத்தி மாத்தி பேசுறா?
உண்மையாலுமே மாத்தி மாத்தி பேசுறது யாருன்னா அவங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெற்றி பெறணுன்ற ஒரே நோக்கத்துக்காக எந்த விதமான வருமான ஈட்டுதல், இல்ல பொருளாதார அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்து இந்த வாக்குறுதிலாம் குடுக்கல. மக்கள ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும்னு நெனைச்சாங்க. அதனால குடுத்தாங்க. ஆனா நம்ம அப்படி ஒரு வாக்குறுதி குடுக்கல. சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, "சீமான் மாத்தி மாத்தி பேசுறாரு" அப்படி சொன்னாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுக்குறேன் பாருங்க. இதே இலங்கை கடற்படையினால தமிழக படகும் மீனவர்களும் பிடிபடும்போது, அவர்கள் வந்து நம்ம இங்க இருக்கிற முதலமைச்சரு கடிதம் எழுதுவார். அதே விஜய் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா, எந்த காலத்துல உட்காந்துட்டு இன்னமும் நீங்க கடிதம் எழுதிட்டு இருக்கிறீங்க? இப்போ காலம் மாறுனதுக்கு அப்புறம் நீங்க வேற தொழில்நுட்பம் மூலியமா நீங்க அவங்களுக்கு குடுத்து சீக்கிரமா பண்ணணும்னு சொன்னார் அப்ப. எப்போ வெற்றி பெறுவதற்கு முன்னாடி. இப்ப நான் வருதுண்ணா 2 நாள் 3 நாள் முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இலங்கை அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். ஏப்பா நீ தான் முன்ன சொன்ன, அவரு திமுக அரசுல மு.க. ஸ்டாலின பார்த்து சொன்ன, இன்னமும் கடிதம் எழுதுறீங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? இது மாத்தி மாத்தி பேசுறதுல வராதா? அதே போல எங்க அண்ணன் வந்து உணர்வுபூர்வமா மேடையில பேசுறாரு. வலி தோய்ந்து எங்களுடைய இனத்தினுடைய வலிய நாங்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ன்ட்டு அடிபட்டு உதைப்பட்டு இருக்கிற எங்களுக்கு தான் வலிக்கும். நாங்க மேடையில கத்தி பேசுறோம். அப்ப நீங்க இப்ப மேடையில கத்தி பேசுறதெல்லாம் எதுல வர்றது? உணர்ச்சி பூர்வமா வரலையா அதெல்லாம்? நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்குறீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு இந்த உதாரணத்தோட இந்த நடந்த சம்பவத்த மேற்கோள் காட்டி நாங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டுறோம். அந்த மாரி நீங்க எங்களுக்கு போட்டு காட்டணும். நாங்க மாத்தி மாத்தி பேசுறோம்ன்றத நீங்க என்ன மாத்தி மாத்தி பேசுறோம்? எல்லாத்துக்கும் விளக்கம் குடுத்துருக்காரு அண்ணன். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? எங்க மேல பொய் பரப்பி, அண்ணன் பேசுறதெல்லாம் அப்படியே கட்டி, வெட்டி, ஒட்டி உங்க விருப்பத்துக்கு என்னென்னலாம் சேர்க்கணுமோ, உங்களுக்கே எங்கள வந்து குற்றப்படுத்தணும். நாங்க வந்து நேர்மையா, உண்மையா நின்னு உங்களுக்கு எதிர்ப்பா சரியான அரசியல் பண்றது, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க பொய்யா ஒரு அரசியல இங்க பண்றீங்க. அத வந்து நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அத வச்சு நீங்க அரசியல் நடத்துறீங்க. அதுக்கு ஒண்ணும் நாங்க சொல்ல முடியாது. இப்போ பொறுப்பேற்றிருக்கிற விஜய் வந்து சொல்றாரு, 10,00,000 கோடி தமிழ்நாட்டோட கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து அண்ணன் சொல்லும்போதே அப்பத்துலருந்து சொல்லிருக்காரு. பிப்ரவரி 21 வேட்பாளர் அறிமுகம் இருக்கும்போதே, அறிமுக கூட்டத்திலேயே சொல்லியிருக்காரு. நாடே 10,00,000 கோடி கடன்ல இருக்கு. இவங்க இன்னமும் இலவசம், இன்னமும் இவங்க வந்து வருமானம் ஈட்டாமையே வளர்ச்சி பாதையில கொண்டு போகணுன்ட்டு மக்களுக்கு இலவசத்த குடுத்து ஓட்ட வாங்கணுன்ற முனைப்பிலேயே எல்லா தேர்தல் வாக்குறுதியும் குடுத்து ஏமாத்துறாங்கன்னாரு. ஏன் நீங்க வந்து உங்களுக்கு தெரியாதா? நாடு 10,00,000 கோடி கடன்ல இருக்குன்னு தெரியாதா? க க கஜானா காலியா இருக்குன்னு சொல்றீங்க. கஜானா காலியா இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. தினமும் காசு வரும், காசு போகும். உள்ள வந்து நீங்க நிர்வாகத்துல பார்த்தா தான் எந்தெந்த துறையில வந்து வருமானம் வருது, என்ன வருமானம் வருது, எதுல வந்து இழப்பு ஏற்படுது, எத வந்து சரி செய்யணுன்றது வந்து இன்னும் காலம் எடுக்கும். அதெல்லாம் நம்மளுக்கும் தெரியும். ஆனா, நீங்க ஏன் இப்ப உடனே வந்து 10,00,000 கோடி கடன் இருக்கு, மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்ற மாரி நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? முன்னுக்கு முரணா என்னைக்கும் பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு அவகாசம் நாங்க தரதான் போறோம். நிர்வாகம்ன்றது ஒரு அவகாசம் குடுத்து, நீங்க உள்வாங்கி, அதுல என்ன வரவு செலவு வருது, எத சரி செய்யணுன்றதெல்லாம் பார்க்கணும். எதுக்கு இதுக்குள்ளயே அவசரப்பட்டு எல்லாமே பேசுறீங்க? அப்போ இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாதான்றது வாக்குறுதி குடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அதத்தாங்க நாங்க அப்பத்திலிருந்து சொன்னோம். நாங்க இலவசம் தரமாட்டோம்ன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? இலவசம் குடுக்குற ஒரு அரசு, அது கல்விய குடுக்கணும், ஒரு தண்ணீர குடுக்கணும், மருத்துவத்த குடுக்கணும். உங்களுக்கு பணம் குடுக்குறேன், உங்களுக்கு வந்து பொருள் குடுக்குறேன், உங்களுக்கு வந்து சிலிண்டர் குடுக்குறேன். எதுக்கு தரணும்? அப்போ கடன் வாங்கி தானே குடுக்க முடியும். அப்ப அத தானே அண்ணன் சொன்னாரு. நான் தரமா குடுக்குறது 3 குடுப்பேன்னாரு. மத்ததெல்லாம் இலவசமா குடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்? நாடு கடன்ல இருக்கு. ஏன்னா, அது உள்ள போய் நிர்வாகம் பார்த்தா தான் தெரியும். எந்தெந்த துறையில லாபம் வருது, எந்தெந்த துறை நஷ்டத்துல போகுது, எத சரி செய்யணும். ஆனா வெளிய இருந்து எல்லாருமே என்ன சொல்றீங்க? இலவசம் வேணும், இலவசம் குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. தங்கம்லாம் குடுக்குறேன்னு இருக்காரு. 1 சவரன் தங்கம், தாய்மாமன் சீர் தருவேன், அண்ணன் சீர் தருவேன். இது இது அவரு பத்தாதுன்னு திமுக வந்து தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண்கள் திட்டம். இதனால என்ன வளர்ச்சி ஆயிருக்கு? இப்ப கடன் ஆயிருச்சு. கடன் ஆனதுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மாற்றுன்னு வந்த நீங்க பொறுப்பேற்று இந்த அரசு என்ன சொல்லுது? விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் சார்ந்த கட்சி சொல்லுற இதுவும் இதே தான் சொல்லுது. 10,00,000 கோடி கடன் இருக்கு. அப்போ என்ன மாற்றுனீங்க? என்ன நீங்க மாற்றத்த இங்க மக்களுக்கு நீங்க குடுக்க போறீங்க? உங்க நிர்வாகம் எந்த மாதிரியான மாற்று குடுக்கும்? உங்க ஆட்கள் தேர்வும் தப்பு. உங்க தேர்தல் வாக்குறுதியும் தப்பு. உங்களுடைய இந்த வேகமான நீங்க கட்டமைக்கிறீங்க பாருங்க. சிறப்பான ஆட்சி செய்றோம். இல்லங்க. 5 நாள்லாம் நாடு சரியாகும்னா, அப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சு சொல்றீங்களா? புரியாம சொல்றீங்களான்னு எனக்கு புரியல. நிர்வாகத்த நீங்க கேட்டறிந்து அதிகாரியிடந்து நீங்க வாங்கணும். தகவல வாங்கணும். வரவு செலவ பார்க்கணும். பார்த்து எத சீர் செய்யணும், சரி செய்யணும், எத வந்து நீங்க வந்து மாத்தி செஞ்சா லாபம் வரும். அதெல்லாம் நெறைய இருக்கு. நீங்க ஒண்ணுமே புரியாம நீங்களே மாட்டிப்பீங்க போலதே. உங்களுக்கு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கீங்க. பொறுமையா செய்யலாம். நீங்க இந்த இந்த பொய்யான கட்டமைப்பு நீங்க எவ்வளவு இப்போ பொய்ய வேகமா பரப்புறீங்களோ,
நீங்க பரப்புற அந்த இதுவே திரும்பவும் கேள்வி கேட்கும்போது மாட்டிப்பீங்க. அதனால நாங்க உங்க ஒரு என்ன சொல்றதுன்னா, நல்ல மனசோட நீங்க நல்ல ஆட்சி செய்யணுன்றதுக்காக நாங்க ஒரு ஆலோசனை குடுக்குறோம். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, செய்யுங்க. உங்க ஆட்கள் எல்லாருக்கும் தெளிவான புரிதலோட அவங்கள பேச சொல்லுங்க. உங்க வேட்பாளர் எல்லாம் இருக்கிற இந்த தவறான அங்கங்க நடக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா, ஒவ்வொரு ஆளும் தவறான செயல அங்கங்க செய்யறதெல்லாம் பரப்புறத, அது வர்றத அந்த காணொளி மூலியமா நம்ம பார்க்குறோம். முதல்ல உங்க ஆட்கள சரி செய்யுங்க. இப்படிதான் நடக்கணும் பொது வெளியில. நீங்க பொது வாழ்க்கைக்கு வரும்போது இப்படிதான் நீங்க செயல்படணுன்றதெல்லாம் நீங்க அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது இருக்கு. அத சரி செய்யுங்க. நீங்க இதுக்குள்ளேயே நாங்க இவ்ளோ பண்ணிட்டோம், அவ்வளோ பண்ணிட்டோம் வாய்ப்பே கிடையாது. அது பண்ணவும் முடியாது. நெறைய நீங்க கத்துக்கணும். அதேபோல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மதுபான கடைகள் 717 மூடிட்டேன்னு அவர் சொல்றாரு. இது நம்ம தொடர்ந்து எல்லா ஆட்சியிலயும் எல்லா முதலமைச்சரும் வந்தவுடனே சொல்றதா, நாங்க 500 கடைய மூடுறோம். திமுகவும் சொல்லியிருக்காங்க, அதிமுகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சொல்றவங்க, நீங்க எந்தெந்த தொகுதியில எவ்வளவு கடைகள் மூடுனீங்க? அந்த கடையினுடைய எண் என்ன? ஏன்னா ஒரு மதுபான கடைக்கும் எண் இருக்கு. டாஸ்மார்க் நம்பர் இருக்கு. அந்த எண்ண நீங்க சொல்லி, இந்தந்த இடத்துல நான் மூடிட்டேன்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, 1700, 800 கடை மூடுன மாரி கணக்கு வருது. 1700 கடை மூடுனதே நீ நம்பர் குடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுல்ல. 717 கடை மூடுனேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்களாவது எங்களுக்கு தொகுதி சார்ந்து இந்தந்த இடத்துல நாங்க மூடுனோம்னு நம்பர குடுங்க. ஏன்னு கேட்டா, டாஸ்மாக் மூடுன்னு சொல்றது, நாங்க மொத்தமா மதுவிலக்க கொண்டு வாங்க தான் சொல்றோம். நீங்க மூடுன்னு சொல்றீங்க. ஆனா விற்பனை குறைய போறது இல்ல. குடிக்கிறவங்க இந்த கடையிலன்னா இன்னொரு கடையில போய் வாங்கி குடிக்க போறாங்க. கூட்டம் அங்கதான் போகுது. இது மாற்று கிடையாது. மாற்றுன்றது முழுமையா மதுபான கடைய மூடுறதுதான். நீங்க படிப்படியா கூட குறைங்க. ஆனா பொய் இல்லாம உண்மையான கணக்க குடுங்க. இந்த 717 கடைகள் எந்த தொகுதியில எந்தெந்த எண் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டதுன்ற தெளிவான நீங்க சொல்றீங்களே அறிக்கை, அந்த அறிக்கை நீங்க இந்த ஒரு விஷயத்துல குடுங்க. நாங்க வரவேற்கிறோம்.